முதலில் என் தம்பிகளையும் நண்பர்களையும் பார்க்க விரும்புகிறேன். அசுவமேதையாக குதிரை மற்றும் அனுமனை அழைத்துக் கொண்டு நான் அயோத்திக்கு கிளம்பி வருவேன். இது என்னவாகும்? ராமாயணம் எப்படி முழுமை பெறும்? ஆம் பிரபு, ராமரிடம் தோற்றுவிட்டோம். இல்லை குசன், இன்று என்ன நடந்ததோ அது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. எல்லாம் தெரிந்திருந்தும் நாம் பின்வாங்கவில்லை. ஏனென்றால் நமக்கு முன்னால் இலங்கையின் வேந்தனையை அழித்த ராமன் இருந்தார். பேர்பட்ட சூர வீரர் எப்படி தோற்பார்? நாம் பாதை யுத்தத்தில் ஜெயித்து விட்டோம் குசன். அம்மா கூறுவார்கள், பொறுமை கடலினும் பெரிது. அவரை எதிர்க்கலாம். என்னுடைய பேச்சை மதிப்பதற்காக உன் உயிரையே பணயம் வைத்து விட்டாயா லட்சுமணா? அவர்கள் ரத்தம் சிந்தக்கூடாது என்று இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டாயா துருக்கனா? விபீடனரே, பரதா, என் தம்பி பரதா, அவரை எதிர்த்து போராட வேண்டும். இன்று சூரியன் மறையாமல் இருந்திருந்தால் நம் நிலைமை என்னவாயிருக்கும்? இல்லை அண்ணா, நான் பயப்படவில்லை. அம்மாவின் நிலையை யோசித்தீர்களா? அவர்கள் நமக்காக மட்டும்தான் இன்னும் வாழ்கிறார்கள். நம் இருவர் மீதும் அவர்கள் உயிரை வைத்திருக்கிறார்கள். என்னுடைய பழைய எதிரி யாராக இருக்கும்? இங்கு நடப்பதை நான் எளிதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அசுரர்கள் எங்கள் குடிலுக்குள் நுழைந்து அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் முனிவர்களை எல்லாம் கைது செய்து விட்டார்கள். அந்த வனதேவி வரும் வரையில் அவர்கள் எங்கள் குடிலேயே இருப்பதாக சொன்னார்கள். எங்களுடைய குடிலை காப்பாற்றுங்கள் தாயே. நான் அந்த வனதேவி உங்கள் குடிலையும் அதில் வசிக்கக்கூடியவர்களையும் நான் காப்பாற்றுகிறேன். உன் அண்ணன் ராமன் வந்திருக்கிறேன். பரதா, எழுந்து. நாளையே ஏன் அவமதிக்கிறீர்கள்? இனி நல்லதே நடக்கும். அதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கண்களை திறங்கள். நீங்கள் எவ்வளவு வலியில் இருக்கிறீர்களோ அதை விட அதிக வலியை அவர்களுக்கு தருவேன். வைத்தியரே, நாட்களாக வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இருந்தும் ஏன் இவர்கள் குணமடையவில்லை? இவரை குணப்படுத்தி விடுங்கள் வைத்தியரே. என் தம்பிகள், என் நண்பர்களை குணப்படுத்தி விடுங்கள். அரசே, இவர்களை தாக்கி இருக்கும் அந்த ஆயுதம் சாதாரணமான ஆயுதம் அல்ல. லட்சுமணா, வைத்தியரே, பரதனை பாருங்கள். கொண்டு வாருங்கள். இந்த நொடியே இவர்கள் உயிரை காப்பாற்றியாக வேண்டும். நாளை சூரிய உதயத்தோடு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அம்மாவிடம் அனைத்தையும் கூறிவிட்டு செல்வதுதான் சரியாக இருக்கும். நான் உன்னுடைய பகையை எதிரி என்று கூறுவாயே அவன்தானே. அதோடு ஓனாய் வேடத்திலும் நீதானே தாக்கினாய். அற்புதம். அழகுடன் சேர்ந்து அறிவோடும் இருக்கிறாய். வா, உன் வலது காலை எடுத்து வைத்து இந்த குடிலை சிறப்பிக்க வாசித்தா. அம்மா, அம்மா, அண்ணா, நீங்கள் அம்மாவை அங்கு தேடுங்கள். நான் அங்கு பார்க்கிறேன். லவன், குசன், நீங்கள் அம்மாவை எங்காவது பார்த்தீர்களா? குடிலை விட்டு எங்கோ சென்றார்கள். அண்ணனுக்கு கூட தெரியும். வெளியே சென்றவர்கள் இன்னும் வரவே இல்லையே. என்ன? நாம் இருக்கும் பொழுது என்ன அர்த்தம் உள்ளது? வனதேவி கட்டளையிட்டு இருக்கிறார்கள். குடிலை விட்டு யாரும் வெளியில் செல்லக்கூடாது. எங்களுக்கு அம்மாவின் கட்டளையை கடைபிடிக்காததால் இழுக்கு சேர்ந்தாலும் சரி, அவர்களை பாதுகாப்பதை தான் தேர்ந்தெடுப்போம். அம்மாவின் உயிருக்கு ஆபத்து. நீங்கள் அவர்கள் பிள்ளைகளிடம் காத்திருக்க சொல்லி சோதிக்கிறீர்களா? கூறுங்கள், எவ்வளவு நேரம் காத்திருப்பது? தீய செய்தி வரும் வரையிலா, இல்லை அம்மாவை இழக்கும் வரையிலா?